காய் தான் சொன்னேன் குட்டைக்காயின்னு. ஓரளவு குட்டை. அது வந்து நான் முதல்ல கட்டினது 2 அடி நீளம், 2.5 அடி நீளம் இருக்கும். 3 அடி கூட இருக்குங்க. நல்லா நீளமாக இருக்கும். பாம்பு மாதிரி தொங்கும் பெருசு பெருசாக. இது வந்து நார்மல் சைஸ், அதாவது 1.5 அடி அந்த மாதிரி இருக்கும். இது முத்திடுச்சுன்னா இது நல்லா இருக்காது. ஆனால் அந்த பெரிய காய் முத்திடுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும், சோத்துக்காய். இது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற போது போட்டுக்கலாம். சரி, இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் சாம்பாருக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு 1 டம்ளர் பாருங்கள். இந்த டம்ளரில் 1 டம்ளர் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். முருங்கைக்காயில் அரைஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது முருங்கைக்காய், கேரட் 2, அது போக முட்டைக்கோஸ் தண்டு மட்டும் அரிஞ்சு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது குக்கரில் 3 தக்காளி போட்டு 1 டம்ளர் பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இனி எல்லாத்தையும் போட்டுருவோம். எந்த பருப்பு வேணாலும் போடலாம். கேரட்டு தேவையானது 2 கேரட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு ஒரு 5-6, முட்டைக்கோசு தண்டு அது கொஞ்சம், மிளகாய் ஒரு 10 மிளகாய் போட்டுக்கலாம், காரம் இல்லாட்டி. இல்லைன்னா 7 மிளகாய் போடுங்க. பருப்பை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். தக்காளி 2-3 கூட போடலாம். தக்காளி போட்டால் நல்லாயிருக்கு. இது போதும். இந்த அளவுக்கு இருந்தால் இல்லை, ரொம்ப குழக்குழன்னு மாதிரி இருக்குது. அப்படியே போட்டுருவோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. பாருங்கள், குக்கரில் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தனியாக வைக்கிறத விட ரொம்ப மணமாக இருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் உள்ளே போட்டுருவோம். மற்ற காயெல்லாம் போட்டுருவோம். வெங்காயம் மிளகாய் மட்டும் அப்படியே வச்சிடலாம். ஏன்னா அதை அப்புறமா போட்டுக்கலாம், தாளிக்கிற போது போட்டுக்கலாம். இதை மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கலாம். இதை மட்டும் இப்போதைக்கு போட்டு பூண்டு வெங்காயத்தையெல்லாம் தாளிக்கிற போது போட்டுக்கலாம். பூண்டை நல்லா நசுக்கி தட்டி வச்சிடணும். அதை தட்டி எடுத்துக்கலாம். இப்போது முருங்கைக்காயை சேர்த்துடலாம். புளி 4 கொட்டை அளவு போட்டுக்கலாம், அப்படி 5 கொட்டை அளவு போட்டுக்கலாம். புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருங்க. டிஃபனுக்காக இருந்தால் புளி ஊற்றக்கூடாது. இட்லி தோசைக்கு அப்படி ஒன்றும் டேஸ்ட் வராது. புளி ஊற்றாமல் தனியாக எடுத்து வச்சிடணும். சாதத்துக்காக மட்டும்தான் புளி ஊற்றி எடுத்து வைக்கணும். சரி, அதை எடுக்கிற போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து இரும்பு கடாயில் கொடுங்க, நல்லாயிருக்கும். தாளிச்சோம். எண்ணெய் கடாய் வச்சுக்கணும். கடாய் வச்சு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். தாளிதம் கொடுத்ததில் எண்ணெய் 3 ஸ்பூன் போது, 3 அல்லது 4 ஸ்பூன் கடலெண்ணெய். இதில் வேணால் தாளிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய், சிக்கலெண்ணெய், கடலெண்ணெய், கடுகு கொஞ்சம் 1 ஸ்பூன் பக்கமாக போடுங்க. பூண்டு வெங்காயம் நசுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கடுகு பொரியிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம இந்த பூண்டையெல்லாம் சேர்த்தோணும். அப்போ தான் மணமாக இருக்கும். கருவேப்பிலை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரியுது. கருவேப்பிலை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே இருந்துச்சு, தோட்டத்தில் பின்னால் பொரிச்சிட்டேன். இப்போ நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுருங்க. இது ஓரளவு செவக்கட்டும். மிளகாய் 15 மிளகாய், காரம் இல்லைன்னா 15 போட்டுக்கணும். காரமாக இருந்ததுன்னா 10 மிளகாய் போட்டு, அது உங்கள் காரத்துக்கு எடுத்து போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் 2மே போட்டேன்.
சின்ன வெங்காயம் ஒரு 15, பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸாக இருந்தால் 2, பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும். நல்லா வணங்கட்டும். வெங்காயம் கட்டி பெருங்காயம் தான் மணமாக இருக்குது. எண்ணெயிலேயே போட்டுடலாம். முதல்லையே போட்டிருக்கலாம், இப்போ கூட சேர்த்துக்கலாம், கரைஞ்சிரும், பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை 3 கொத்து 4 கொத்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். பச்சையாக 2 கொத்து உருவி போட்டுக்கோங்க. அது பச்சையாக போட்டாலும் அது ஒரு மாதிரியான டேஸ்ட் வரும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பச்சையாக கருவேப்பிலையும் உள்ளே போட்டுக்கிறேன். இதை எடுத்து அப்படியே குக்கரில் கொட்டிடலாம். குக்கரில் வச்சா தான் இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குது. அதான் ஒரு ஸ்பெஷல். ஆனால் இரும்பு கடாயில் தாளிச்சிடணும். இப்போ தாளித்து கொட்டிட்டு ஃபுல்லாக கொட்டியாச்சு, எடுத்துடலாம். கடுகு கருவேப்பிலை விட்டு இருந்தால் அதையும் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். உப்பு, கல் உப்பு போடுங்க. கல் உப்பு இவ்வளவு போட்டுக்கோங்க. இட்லிக்கு இருந்தால் கம்மியாக வேணும், அதனால் அப்புறம் 10 அடி கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போதும். பொடி இது வீட்லேயே நாங்கள் அரைச்சி வச்சது. மஞ்சள் வாங்கி நாங்களே க்ளீன் பண்ணி அரைச்சிட்டது 1 ஸ்பூன். அவ்வளோதான், எல்லா பொருளும் சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு 7 நிமிஷம் எடுத்துடலாம். அதாவது விசில் வந்துடக்கூடாது. அதே சமயம் உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும். விசில் வர்றதுக்கு ஆரம்பம் அந்த ஸ்டேஜில் உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, விசில் வர்ற மாதிரி, அப்போவே ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கலண்டு போயிடும், ரொம்ப வெந்து கலண்டு போயிடும். இப்போ அதனோட டேஸ்ட் இருக்காது. அது கரெக்டாக ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். உஸ்ஸுன்னு நல்லா சவுண்ட் வரையில் ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வச்சுட்டா போதும். இப்போ விசில் போட்டு மூடி போட்டுடலாம். போட்டுடலாம். நல்லா அடுப்பு பெருசாக வச்சுக்கலாம். 7 நிமிஷம் ஆகட்டும், நான் சொல்கிறேன் டைமுக்கு. இப்போ இந்த உஸ்ஸுன்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, விசில் வர்ற மாதிரி. அப்போது இதை எடுத்துடலாம். இது கரெக்டாக 7 நிமிஷம் 6-8 நிமிஷம் அதில் எடுத்துருங்க. இது வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுப்பேன். இறக்கி வைக்கிற போது ஒரே ஒரு கொத்து முருங்கைக்கீரையை கிண்டி போட்டு மூடிடலாம், நல்லாயிருக்கும். அதை அப்புறம் காட்டுறேன். இப்போது ரெடி ஆகிடுது சாம்பார், எடுக்கலாம். மூடி திறந்துடலாம். பாருங்கள், சாம்பார் சூப்பராக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. கரண்டி விட்டு நல்லா பார்ப்போம். பாருங்கள், அழகாக வெந்து வந்துடுச்சு. மணம் பாருங்கள், ரொம்ப நல்ல மணமாக இருக்குது. கரெக்டான அளவில் எல்லாமே வெந்திருக்கு பாருங்கள். இது வேகலைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வச்சோம்னா வெந்துடும். ஆனால் விசில் வர விட்டுட்டிங்க, ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கலண்டு போயிடும், தொல்லியே கலண்டு போயிடும். அப்போ டேஸ்ட் வராது முருங்கைக்காய். ஸோ கரெக்டான பக்குவத்தில் வந்து மிதக்குது பாருங்கள், மிதந்தாவே வெந்து போச்சுன்னு அர்த்தம். இதில் கடைசியாக பாருங்கள், 2 கொத்து, ஒரு கொத்து போட்டால் போதும். முருங்கைக்கீரை எப்படி மேலே தூவிடுங்க. அப்புறம் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி, அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் எப்படி அந்த பொடி செய்கிறதுன்னு சொல்கிறேன். 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு ஸ்பூன் அளவு தெரியும் எனக்கு, அதனால் கரெக்டாக போட்டு இது 1 ஸ்பூன் போதும். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். இது வந்து இட்லி தோசைக்கு அப்படியே வச்சுக்கலாம். இது நான் இப்போ பாதி எடுத்து இட்லி தோசைக்கு வச்சுருவேன். மிச்சம் இருக்கிறதுக்கு இந்த புளி கரைசல் இருக்குதுங்க இல்லையா, கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா,
அதை தனியாக எடுத்து ஊற்றி பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். பாதி எடுத்துகிட்டு பாதிக்கு புளிக்கரைசல் ஊற்றிடலாம். அது அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டேன். இதில் எடுத்து ஊற்றிட்டேன். இது வந்து இட்லிக்கு தனியாக வச்சுப்போம். இட்லி தோசை எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். பணியாரம் 3க்குமே நல்லாயிருக்கும். இது மிச்சம் இருக்கிறதுல அந்த புளிக்கரைசலை ஊற்றிட்டா சாம்பார் ரெடி. இப்போ புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் ரெடியாக இருக்குது பாருங்கள். இது எடுத்ததில் ஊற்றிருக்கோம். ஒரு கொதி வந்தால் போதும், இது பண்ணிடலாம். இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு இதுவுமே நல்லாயிருக்கும். புளி ஊற்றாட்டியுமே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். புளி ஊற்றுறோம், அதனால் லைட்டாக புளி ஊற்றணும். 4-5 கொட்டை அளவு புளி போதும். சாம்பார் ரெடி. கொதிச்சதுன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இட்லி சாம்பார் ரெடி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னொன்று, நிறைய பேர் வந்து சாம்பார் தெரியாதா அப்படின்னு கூட நினைக்கலாம். இது வந்து பேச்சுலருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஈஸியாக செஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா என் பையன் பாண்டிச்சேரியில் படிச்சுட்டு இருந்தான், காலேஜில். ரொம்ப சிரமப்பட்டா சாப்பாடு சரியில்லைன்ட்டு. அப்புறம் நான் எப்படி செய்கிறதுன்னு அவன் கேட்டான். அதுக்கு நான் சொன்னால் புரியவே இல்லை. அம்மா நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் வீடியோ எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சுட்டேன். அதை அப்படியே சேனலில் போட்டுடலான்ட்டு போட்டேன். இது புதுசாக போகிற தனியாக சமைக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்குமேங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை கொதிச்சு வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான சாம்பார் கமன்னு மணத்தோடு இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.